சிஸ்டர், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோட இருந்து அவர் செய்கிற பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. ரிகோ மா ரியாந்தரா ஹல்பா, இந்த மீட்டிங்ல கர்த்தர் என்னோடு நிச்சயமாய் பேசுவாருங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க வந்தத ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. இந்த மீட்டிங்ல கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் என்னோடு பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நீங்க வந்தீங்க. ரிகோ மா ரியாந்திரஹே ஜெக்ரே ரன் ஞான் ஞாந்திரஹே ஜே ஹே லே ரே ஹே ரப்டோ ரியாந்தடா. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த நன்மையை நான் கொடுக்கிறேன். அதுல கடந்து வந்த தாமதங்கள் எல்லாவற்றையும் அகற்றி உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மேல இயேசுவின் வல்லமையில ரத்தத்தை இப்பொழுது நான் தெளிக்கிறேன். இயேசுவின் வல்லமையில ரத்தத்தை இப்பொழுது நான் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த காரியம் கடந்து வருகிறது. நன்றி ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு நீங்க சொல்லத்தக்க விதத்துல கர்த்தர் செய்கிறார். நிறைய காரியங்கள் அதுல நீங்க அந்த என்ன காரியமோ எனக்கு தெரியாது, அந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நீங்க நிறைய முயற்சிகளை எடுக்கிறீங்க. அந்த முயற்சிகள் தோல்வி அடைகிறது. ஆனா நீங்க ஓய்ந்திருங்கள். கர்த்தர், நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்க அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நீங்க விசுவாசித்து காத்திருங்க. ஆண்டவரே, இதை நீங்க செய்யறீங்க. ஆண்டவரே, நான் அமைதலா காத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறதை நீங்க பார்க்க போறீங்க. அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, பிசாசினுடைய அந்த பிடியிலிருந்து நாம விடுவிக்கப்பட்டுட்டோங்க. அதாவது அவன் என்ன பண்ணி வச்சிருந்தான், நம்மள அப்படி பிடிச்சு வச்சிருந்தான். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு நம்மள பிடிச்சு வச்சிருந்தான். அவனுடைய பிடிய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் கையவே அது கட்டி போட்டுட்டு அவனை சங்கிலிகளால கட்டி போட்டுட்டு உங்களை விடுதலையாக்குனாரு. இருளில் இருந்த உங்க வாழ்க்கைய, என்னுடைய வாழ்க்கைய அவர் இருளில் இருந்து விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்குள்ள கொண்டு வந்துட்டாருங்க. இப்போ ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை சொல்றது மட்டும்தாங்க உங்களுடைய வேலை. அவருடைய புண்ணியங்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படின்னா அவரை துதித்து கொண்டே இருப்பது. புண்ணியங்களை சொல்றதுன்னா அவரை துதித்துக்கிட்டே இருக்கிறது. மற்றவங்க கிட்ட ஆண்டவரை குறிச்சு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ராக்காமா ராந்தாரா கதரபாக்கா. இயேசுவி நாமத்தினாலே இந்த ஜோஷ்வா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியோடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு மட்டும், விடுதலை கொடுக்கறதுக்கு மட்டும், ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் இதுக்காக இந்த கூட்டத்தை நடத்தல. இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம விசுவாசிகள் என்ன செய்துகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்க முதற்கொண்டு விசுவாசிகள் வரையிலும் என் பிரச்சனை, என் போராட்டம், என் கவலை, என்னுடைய காரியம், இதுலயே நம்ம மூழ்கி போய் இருக்கிறோங்க. இதுலயே மூழ்கி போய் என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்ல, எனக்கு அவருடைய ராஜ்யத்துல ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதை நான் செய்யணும் அப்படிங்கிறது அந்த உணர்வு இல்லாத விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனா அத அவங்க என்ன பண்றாங்க, ஆசையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத செயல்பாடா கொண்டு வரல. அதுக்கு காரணம் குருசாமி செல்வம் பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க இனி வருகிற காலங்கள்ல எழும்பி பிரகாசிக்க போறீங்க. கர்த்தருக்காக நீங்க செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், மகா பயங்கரமா இருக்கும். பயங்கரமா கூட இல்ல, மகா பயங்கரமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னையா ஆண்டவர் அப்படி பயன்படுத்த போறாரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்துல பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். சரி, இந்த விசுவாசிகள் ஊழியக்காரர்களும் என்னையுமே சேர்த்துக்கோங்களேன். எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் பிசாசு 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 பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு நாம அவனை துதிபாடிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையா பிசாசு, போராட்டமா பிசாசு, கடனா பிசாசு, வயிறு வலியா பிசாசு, லூஸ் மோஷன் ஆயிடுச்சா பிசாசு, எல்லாத்துக்கும் நம்ம பிசாசு பிசாசு பிசாசுன்னு அவனை பத்தியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவனை பத்தி பேச வைக்கிறது தாங்க அவனுடைய வேலை. இன்னைக்கு பாருங்க, சோசியல் மீடியால எல்லாம் என்ன பண்றாங்க, நெகட்டிவ்
பாப்புலாரிட்டி. அவங்களுக்கு பாப்புலாரிட்டி வேணும். அந்த பாப்புலாரிட்டிக்காக என்ன செய்வாங்க, நெகட்டிவாவாவது என் பேரு வந்துரணும். ஆவிக்குரிய உலகத்தையும் அது தொத்திக்கிச்சு. நெகட்டிவாவாவது என் பேரு வந்துரணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பிசாசோடைய தந்திரம். அவன் தான் நெகட்டிவாவாவது என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் பேர பெருமைப்படுத்திக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா, நீங்க என்ன செய்யணும், இந்த ஜோஷுவா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஏற்கனவே கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு கொழுத்த கன்றுகளாய் வளர வேண்டியவர்கள். ஏற்கனவே நீங்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டவர்கள். நீங்க கொழுத்த கன்றுகளாய் வளர்கிறவர்கள். உங்கள பிசாசு ஏமாத்திக்கிட்டே இருக்கான். நீ கட்டுக்குள்ள இருக்க, பிரச்சனைக்குள்ள இருக்க, போராட்டத்துக்குள்ள இருக்கன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அப்போ உங்க கண்ணை திறக்கிறது தான் என் வேலை. எதுக்காக உங்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துறோம்னா, நீங்க பிரச்சனை, போராட்டம் இதுலயே மூழ்கி வாழ்நாளெல்லாம் அதுலயே நம்ம வாழ்ந்து, நானு, என் புருஷன், என் பொண்டாட்டி, என் குடும்பம், என் வேலை, இப்படியே நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டு ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம போயிடுறோம். சிலருக்கு அந்த எண்ணமே இல்ல, சிலருக்கு ஆசை இருக்கு, ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. சிலர் நம்ம என்ன பண்றோம், செய்யணும்னு நினைக்கிறோம், ஏதோ செய்யறோம், ஆனா ரொம்ப நம்மளால செய்ய முடியல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு வைக்கலைங்க. நீங்க அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்துகிற தேவன். அவர் புதிய ஏற்பாட்டுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஒவ்வொருத்தரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு ஆசாரியனே நீதான், புதிய ஏற்பாட்டு ராஜாவே நீதான், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியே நீதான். அப்போ நீங்க தாங்க நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துல எல்லாமே. அப்போ உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியுங்க. உங்களால ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக முடியும். உங்களால மதில்களை தாண்ட முடியும். நீங்க பிசாசின் சேனைக்குள்ள கடந்து போய் நீங்க எல்லாத்தையும் அத துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு டுனாமிஸ். அந்த டுனாமிஸ உங்களுக்குள்ள வைக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, உங்களை அவருடைய அபிஷேகத்தினாலே நிறைத்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நீங்கள் எனக்கு போய் நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா ஆண்டவருடைய வல்லமைய, ஆண்டவருடைய அதிகாரத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வார்த்தைய, ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவருடைய அடையாளங்களை, இப்படி எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடியவர்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை அழைத்து இருக்கிறாருங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, உங்களை யாருக்கெல்லாம் பிரச்சனை அதிகம் வரும் தெரியுங்களா, யாருக்கு போராட்டம் அதிகம் வரும் தெரியுங்களா, யார் கண்ணீரோட இருப்பாங்க தெரியுங்களா, யார் வேதனையோட இருப்பாங்க தெரியுங்களா, யாரெல்லாம் அழைக்கப்பட்டவர்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு ஜெப ஊழியத்தையோ, ஒரு ஆத்தும ஆதாய பணியையோ, உங்களை கொண்டு ஒரு சுகமாக்குகிற ஊழியத்தையோ, உங்களை கொண்டு ஒரு விடுதலையாக்குகிற ஊழியத்தையோ, இது மாதிரி ஆண்டவர் உங்களை கொண்டு எதையோ ஒண்ணு செய்ய ஆயத்தமா இருக்கிறாருங்க. இதெல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கிறதுனால, அது ஆயத்தமா மட்டும் இல்ல, அதை எழுதியே வச்சிட்டாரு. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க தாயின் கருவுல உருவாகிறதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைச்சிட்டாருங்க. உங்களை பெயர் சொல்லி அழைச்சு, இதுல யாரு கண்டா, இதுல எத்தனை பேரு நீங்க தீர்க்கதரிசிகளாய் இருப்பீங்க தெரியுமா? எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள தீர்க்கதரிசிகளாய் அழைத்திருப்பார் தெரியுங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. பிரதர் லாரன்ஸ், நீங்க இப்போ ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் உங்களை ஒரு வல்லமையான தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே நிரப்பி நடத்த போகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வல்லமையான தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களை மூடுகிறத நீங்க பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரொம்ப பவர்ஃபுல்லா தீர்க்க தரிசனங்களை, நீங்க அக்யூரேட் ப்ராபசிஸ நீங்க சொல்ல போறீங்க. தேங்க்யூ லார்ட். எனக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் இருக்குதுன்னு சொல்றவங்க கூட உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஜீவா சிஸ்டர், ரிகாமா ரியாந்தாரா கதாரா பாக்காரியா, இதுவரை
நாட்களிலும் நீங்க உங்களுடைய வேலை மற்ற காரியங்களுக்காக அதுக்காக ஜெபிச்சீங்க, அதுக்காக எல்லாம் பண்ணீங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்த போறாரு. இதெல்லாமே ஆண்டவர், நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கங்கிறதுனால இல்ல, அவர் உண்மையுள்ளவர்ங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு. இனி படிப்படியாய் நான் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன். நீ அதிகமாய் என் சமூகத்துல காத்திரு. உன்னை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்ய போறேன். உன் மூலமா நிறைய ஹீலிங் நடக்க போகுது. உன் மூலமா நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வரப்போகிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க மூலமா தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வரப்போகிறதுன்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணுங்கிறவங்க கை உயர்த்திக்கோங்க. உங்கள நிறைய பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குதுன்னு ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. நான் ஒண்ணு சொல்றேன்னா அது பொய்யாவும் இருக்காது, தப்பாவும் இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணுங்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு prophetic anointing நான் ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு prophetic anointing நான் ரிலீஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு prophetic anointing ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, போதும் உங்களுக்காக நீங்க எனக்கு 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 எனக்குன்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்த வாழ்க்கை போதும். அதுதான் பிசாசு என்ன பண்றான்னா, உங்களை தொடர்ந்து அவன் தாக்கறதுக்கு முயற்சி பண்றான். ஒண்ணு சத்தியம் தெரியல, ஏற்கனவே நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், என்ன பிசாசு தொட முடியாது அப்படிங்கிற சத்தியம் தெரியல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நான் அவருக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறவன் அப்படிங்கறத மறந்துட்டோம். நான் என் குடும்பம் என் வாழ்க்கை நான் வாழ்றேன். இப்படி வாழ்றதுனால ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புல நீங்க ஓட ஆரம்பிங்க. அவர் தாயின் கருவுல தோன்றுகிறதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிங்க. அப்படி நீங்க ஓட 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 என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்ப பாருங்களேன், நாங்களாம் ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஊழியக்காரர்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுல, ஒண்ணு சத்தியம், எங்களுக்கு தெரிந்த சத்தியம். ரெண்டாவது நாங்க பண்ணுகிற ஊழியம். சொல்ல போனா நாங்க பண்ணுகிற ஊழியத்துக்கு எங்களை லட்சக்கணக்கான ஆவிகள் தாக்கணும். ஆனா அப்படி எதுவும் தாக்க முடியாது. ஏன்னா சத்தியம் எங்களுக்கு தெரியும், அவன் தோற்று போனவன்கிறது. நம்ம அழைப்புல ஓட 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 இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. ஆண்டவருக்காக எனக்குன்னு இது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு தோணுது, ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு தோணுதா? சிலர் சொல்லுவீங்க, என்னால எல்லாம் வெளியில போய் ஊழியம் செய்ய முடியாது, நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஆண்டவருக்கு கொடுங்க, கொடுக்கிற ஊழியத்தை செய்யுங்க. ஜெபிக்க முடியும்னு சொல்றீங்களா? ஜெபிக்கிற ஊழியத்தை செய்யுங்க. ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும்னு சொல்றீங்களா? ஆத்மா ஆதாயத்தை செய்யுங்க. இப்படி எல்லா விதத்திலையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க கர்த்தருக்காக என்ன செய்யணுமோ செய்துகிட்டே இருங்க. சின்னதோ பெருசோ, சின்னதோ பெருசோ, இந்திய தேசம் சீக்கிரத்துல ரட்சிக்கப்படுகிறதற்கு, இந்திய தேசம் ஒரு எழுப்புதலை சந்திக்கிறதற்கு கர்த்தர் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மூலமாக தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். மலேசியால, அதே போல சிங்கப்பூர்ல, அதே போல கனடால, அதே போல UAE-ல, இது மாதிரி ஒவ்வொரு தேசத்திலையும் கர்த்தர் அசைவை உண்டாக்குகிறதற்கு இன்னைக்கு வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஆண்டவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த மீட்பினாலே நாம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், பிசாசினுடைய கரத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேங்க. அவங்கிட்ட இருந்து நான் முழுவதுமா விடுதலையாக்கப்பட்டுட்டேன். நான் இப்ப பிசாசு பிள்ளை இல்ல, நான் இயேசு பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. அதனால எனக்கு பயமே இல்லை. நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால நான் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். எதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன், எதை குறிச்சு நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறதை நீங்க பார்க்க முடியும்.
இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இன்னையிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதிகமா துதிக்க ஆரம்பிங்க. இன்னும் நமக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் தான். ஒரு நாள் முடிஞ்சதுன்னா நவம்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நமக்கு டிசம்பர் ஆரம்பிச்சிருது. இன்னும் ஒரே 1 மாத காலம் தான் நமக்கு இருக்குது. நெறைய துதிக்க ஆரம்பிங்க. ஒரு புதிய வருடத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தமாகுங்க. நெறைய துதிக்க ஆரம்பிங்க. நெறைய ஆராதிக்க ஆரம்பிங்க. நெறைய நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இது எல்லாத்துக்கும் மேல பைபிள நெறைய வாசிக்க ஆரம்பிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ட குப்பையவும் YouTubeல பார்த்துட்டு இருக்காம நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தைய எங்கள மாதிரி உனக்குள்ளதான் எல்லாம் இருக்குதுன்னு யாராவது பிரசங்கித்தா, அந்த பிரசங்கங்கள நீங்க கேளுங்க. கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, வளர, வளர உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லாம் ஆமென். உன்கிட்ட தான் இருக்கு. உன் சந்தோஷமும் உனக்குள்ள தான் இருக்கு. உன் துக்கமும் உனக்குள்ள தான் இருக்கு. உனக்கு எது ஆசீர்வாதம் வேணுமா? சாபம் வேணுமா? உனக்கு முன்னாடி தான் இருக்கு. 2ல என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. உனக்கு நன்மை வேணுமா? தீமை வேணுமா? உனக்கு முன்னாடி தான் இருக்கு. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை எடுத்துக்கோ. பயத்தை எடுக்காத. சோர்வை எடுக்காத, பலகீனத்தை எடுக்காத, கவலையை எடுக்காத, கடனை எடுக்காத, தரித்திரத்தை எடுக்காத. அதுக்கு பதிலா நீங்க என்ன எடுத்துக்கோங்க? உங்களுக்கு முன்னாடி பைபிள். வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அத்தனையும் வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு வாக்குத்தத்தங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வாயினால சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்க வாழ்க்கை அப்படியே ஆகிறதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி ஆண்டவரே. நான் இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரபோ நமனா ஞாந்திரா ஹல்பா ரியாலா லாகா ஜியாந்திரா ஜம்னே ஞாந்திரோ ஜோ ரோ ஹோ ஜோ ஹோ ஜெம்னே கே ரேகே தேரே கே ரேகே ஜிப்டோ டியாந்தடா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. அபிஷேகம் பெறலன்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறலன்னு சொல்றவங்க எப்படியாகிலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவர்கள் நம்ம கிறிஸ்தவர்களாகவே நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா born again கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் பிறந்துட்டானா, அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டானா கண்டிப்பா அவன் அபிஷேகத்தை பெறணும். முதல் படி ரட்சிப்பு, 2வது படி அபிஷேகம். அபிஷேகமே சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். அதனால நீங்க என்ன பண்ணணுங்க? நீங்க அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. இந்த நாள்ல அருமை பிள்ளைகளை உங்க கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைய தினத்துல பாவங்களை அறிக்கையிட்டு இந்த இரவு நேரத்துல ரட்சிக்கப்படுவார்களாக. பூர்ண ரட்சிப்புக்குள் கடந்து வருவார்களாக. அவர்களை பிடித்திருக்கிற ஆவிகள் விலகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகம் பெறாதவர்கள், போன மீட்டிங்ல ஒரு சிஸ்டர் அபிஷேகம் பெறாதவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்கும் போது எல்லாம் நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க அறையிலேயே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டர் அவங்களுடைய அறையிலேயே அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் இப்ப நீங்க விசுவாசித்தீங்கன்னா இப்பவே நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரியானாமா ஜியாந்தரா ஹல்பரா கிரியாதரா கிராபா ரியாந்தரா. மத்தவங்க எல்லாம் நான் பேசுகிற பாஷைகள் பெருகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம், மற்றவங்க அபிஷேகம் பெறாதவர்கள் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு இப்ப நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. ரியாந்தரா ஹல்பரா கிரியாதரா கிராபா ரியாந்தரா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. ரகோ நம ஜியாந்தரா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்நிய பாஷைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாயில, அபிஷேகம் பெறாதவர்களுடைய வாயில கடந்து வருவதாக. அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைக்கப்படட்டும். இப்ப அபிஷேகம் கடந்து வரட்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் அந்நிய பாஷையில பேசட்டும். ராக்காமா ரந்தரா கதரபரபா கரபரபா ராபா வீரா காரா கதியாந்தரா கதரபா. எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளும் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே யார் யாருடைய குடும்பத்துல அசுத்த ஆவிக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த கட்டுக்களை இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் வல்லமையினாலும் நான் உடைக்கிறேன். அதே மாதிரி
யார் யாருடைய குடும்பங்கள்ல பில்லி சூனியம் இருக்குது, மாந்திரீகம் இருக்குதுன்னு சொல்றாங்களோ, ஆண்டவரே அது எல்லாத்தையும் இப்பொழுது நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பில்லி சூனிய கட்டுக்கள், மாந்திரீக கட்டுக்கள் எல்லாவற்றின் வல்லமைகளை இயல்பொருளாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒண்ணு கவனிங்க, நான் இந்த மந்திரவாதம், மந்திரம், தந்திரம், பில்லி சூனியம் இத மட்டும் நான் நம்புறதே கிடையாதுங்க. நீங்க வேற எது வேணாலும் சொல்லுங்க, அத கூட நம்புவேன். இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம் அது இதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அத நான் நம்புறதே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமே கிடையாது. அதனால அவன் மந்திரம் பண்ணான்னா, ஏன் மந்திரம் பண்றத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மந்திரம் பண்ணான்னா அது திரும்பி அவங்கிட்டயே தான் போய் அவனத்தான் அடிக்கும். அதனால எந்த விதமான மந்திரவாதமும் எதுவும் நம்மள தாக்கவே முடியாது. அப்போ கிறிஸ்தவங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யார் போன் பண்ணாலும் பாதி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பில்லி சூனியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எனக்கு அதை பண்ணி வச்சிருக்கிறாங்க, இதை பண்ணி வச்சிருக்கிறாங்க, மந்திரம், மாயம், பில்லி சூனியம் எங்க இருந்துங்க இதெல்லாம் வந்தது? புறஜாதி மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள். அப்ப பண்ணாலும் ஒண்ணும் நம்ம வாழ்க்கையில நடக்கவே முடியாது. நம்மோடு கூட இருக்கிறவர் அவனோடு அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அதனால நம்ம இந்த மந்திரவாதம் இதெல்லாம் யாராவது எனக்கு போன் பண்ணீங்கன்னா தயவு செய்து மந்திரம், பில்லி சூனியம்னு சொல்லாதீங்க. பிரச்சனை இருக்கா சொல்லுங்க, அதுக்கு நான் ஜெபம் பண்றேன். மந்திரம், பில்லி சூனியம் அதையவே 1000 வருஷத்துக்கு நீங்க இல்லாத ஒண்ண நீங்க பெயர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த காலத்துல மந்திரவாதமும் பில்லி சூனியமும் பண்றதுதானா வேலை? அப்படியே பண்ணி இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலோ எதுவுமே செயல்பட முடியாது. அதனால அதுல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க அகற்றுங்க. அதுல இருந்து வெளியில வாங்க. மந்திரவாதம்ங்கிற பேச்ச கேட்டாவே எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அது பேசவே பேசாதீங்க. அது எப்படிங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செயல்பட முடியும்? குறி சொல்லுதல் செயல்பட முடியும்? அத ஒன்னையுமே நீங்க நம்பாதீங்க. ஏன் பொய்ய நம்புற அளவுக்கு சத்தியத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மைண்ட விட்டு ஆண்டவரே, அந்த மந்திரவாதம், குறி சொல்லுதல் அப்படிங்கிற அந்த பில்லி சூனியம் இப்படிப்பட்டதான ஆண்டவரே அந்த அந்த எண்ணங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இயேசுவின் நாமத்தினாலே அந்த மனதின் அரண்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அது உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசுவின் நாமத்தினாலே உங்க மேல நாங்க விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான பொருட்கள் மேலேயோ அல்லது எந்த விதமான பொருட்களால் செய்யப்பட்ட காரியங்கள் மேலேயோ, நாங்க மந்திரவாதத்து மேலேயோ, பில்லி சூனியத்து மேலேயோ நாங்க அத மேல பார்வையை வைக்கிறத விட காணப்படாத தேவன் மேல ஆண்டவரே எங்க கண்களால நாங்க இன்னும் பார்க்கல. விசுவாசிக்கிறவர்களாய் பாக்கியவான்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம், அதனால் நாங்கள் பேசுகிறோம். விசுவாசித்து பேசுகிறோம், விசுவாசத்தில் நடக்கிறோம். மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. அது விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அடுத்தது கடன் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். கடன் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கடன் ஆவிகள் விலகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவிகள், கடன் ஆவிகள் விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பின் ஆவியை நான் கட்டவிழ்கிறேன். சந்தோஷத்தின் ஆவியை கட்டவிழ்கிறேன். சமாதானத்தின் ஆவியை கட்டவிழ்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசை விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலோ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குள்ளையும், குடும்ப சூழ்நிலை எல்லாத்துக்குள்ளையும், வேலை சூழ்நிலையில, பிசினஸ் சூழ்நிலையில எல்லாத்திலையும் ஒரு விடுதலையை நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிசாசே இவர்களுடைய எல்லைகளுக்குள் வராதேன்னு சொல்லி ஏற்கனவே நாங்க இணைந்து கட்டளை கொடுத்திருக்கிறோம். எங்க எல்லைகளுக்குள் வர உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு உன்னை எங்கே அனுப்பினாரோ அங்கேயே நாங்கள் அனுப்புகிறோம். விலகு இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. சுகத்துக்காக ஏற்கனவே நாம ஜெபிச்சிருக்கோம். இருந்தாலும் உங்க ஒரு திருப்திக்காக இப்ப திரும்பவும் நான் சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நிறைய பேர் சுகம் அடைஞ்சிருக்கீங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு வலி வேதனைகள் இருந்தாலும் அது சுகமாகுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஹீல் ஆகிறத இப்ப நான் பாக்குறேன். அதாவது அந்த சுவாச குழாய்கள், மூச்சு குழாய்கள் இதெல்லாம் அப்படியே விரிவடையுது. இப்போ
விரிவடையுது. நல்ல மூச்சை இழுத்து வெளியில விட்டு பாருங்க. உங்களுக்கு இப்ப விரிவடையுது. சுவாச குழாய்கள்ல அடைப்பு அப்படியே என்னால கொஞ்சம் தான் சுவாசிக்க முடியுதுன்னு சொல்றீங்களா? நுரையீரல் சுருக்கமெல்லாம் இப்போ சரியாகுது. சுருங்கி போய் இருக்கக்கூடிய நுரையீரல் எல்லாம் அது அப்படியே நார்மல் ஆகுது. அது விரிவடையுது. இயேசுவின் நாமத்தினாலே சுவாச குழாய் நல்ல மூச்சு இழுத்து வெளியில விட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சமா மூச்சு விட முடிஞ்சிருக்கும். கா அதேபோல ஒரு சத்தத்தோட மூச்சு விட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய மூச்சு குழாய்கள்ல இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கடந்து போகிறது. இப்போ அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ மூச்சு குழாய்கள்ல சுகம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அடிக்கடி வர்ற அந்த ஒற்றை தலைவலி யாருக்கு இருக்குதோ அல்லது அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்றீங்களா? உங்க தலைவலி இப்ப சுகமாகுது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால அந்த தலைவலியை நான் இப்ப கடிந்து கொள்றேன். இப்பவே சரியாகுது பாருங்க. இயேசுவின் நாமத்தினால மூச்சை இழுத்து வெளியில விடுங்க. அந்த தலைவலி உங்கள விட்டு போகுது. இயேசுவின் நாமத்தினால அந்த தலைவலியை நான் கடிந்து கொள்றேன். லூஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தலைவலியை உண்டு பண்ற பிசாசை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிய பலகீனமே இயேசுவின் நாமத்தினால வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இப்பவே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகிறது. தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இப்ப தூக்கம் வருதுங்க. நல்லா இன்னைக்கு நைட்ல இருந்து நல்லா தூங்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அது கவலையினாலயோ அது வேற என்ன காரணமா வேணா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த தூக்கம் நல்லா வரலன்னு சொல்றவங்களுக்கு இப்ப தூக்கம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இல்ல, விட்டு விட்டு தூக்கம் வருது அல்லது தூக்கமே வரமாட்டேங்குது. இப்படி சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் இன்னையிலிருந்து ஆழ்ந்த தூக்கம் உண்டாகிறது. தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், அந்த மனக்கவலைகள், மனபாரங்கள் விலகுகிறது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரஷன் விலகுகிறது. அந்த மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா? சிந்தைய பார்த்து நான் இப்ப சொல்றேன். இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாகுன்னு சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே உங்க சிந்தனை அமைதலாகிறது. இப்ப இருந்து உங்களுக்கு இன்றையிலிருந்து நல்ல தூக்கம் கடந்து வருகிறது. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கனவுல பேசுற பொல்லாத பிசாசே, சிலருக்கெல்லாம் கனவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கெட்ட சொப்பனங்கள் வருது. அல்லது ஜெபிக்கும் போது வரக்கூடிய தரிசனம், சர்ச்சில் போய் உட்கார்ந்தா வரக்கூடிய தரிசனம், அது கூட நீங்க கெட்டு போற மாதிரி, அது கூட உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி, அது கூட உங்களுக்கு போராட்டம் வர மாதிரி, அப்படிப்பட்டதான காரியங்கள் வருது. இயேசுவின் நாமத்தினாலே இப்ப நான் கடிந்து கொள்றேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்ப அந்த கெட்ட கனவுகளை உண்டாக்குற பொல்லாத ஆவியே, அந்த அந்த ஃபால்ஸ் விஷன்ஸ், அந்த தவறான தரிசனங்களை கொடுக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே விலகுன்னு சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். அது விலகுவதாக. ராகா ஷாகா தீரா காரா பாக்கா ராதா ராகா தீரா காரா பாக்கா பாபா பாபா பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பாபு பாஸ்டர் கொஞ்சம் ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருந்தா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். ராகா ஷியாந்தா ராகா இருக்கீங்களா? Thank you, Lord. Rabba Shakariyan Talaraka வீடியோ ஆன் பண்ணுங்க. Karabaka Shikaraba Karabala Raba. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. வீடியோ 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 ஆன் பண்ணாம வராதீங்க. இல்ல அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. தேங்க்யூ லார்ட். ரபா ஷாகா மாகாரியான் தலரமான் தரபா ஷபல பரபரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பெரிய ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு குறிப்பா இந்த இப்போ ஆண்டவரே நீங்க கிட்னியில ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுக்குறீங்க இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகுது. கிட்னியில் ஆண்டவரே, ஸ்பைனல் கார்டில் இருக்கிறவங்க, ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கிற, முதுகு தண்டு வளத்தில் ஆண்டவரே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய சுகம் உண்டாகிறதுக்காக, மிகப்பெரிய விடுதலை உண்டாகிறதுக்காக நன்றி. கனவுல அடிக்கடி ஆண்டவரே சர்ப்பத்தின் ஆவி, கனவுல அடிக்கடி வந்து பயமுறுத்துதல், அந்த ஒரு சர்ப்பத்தின் ஆவி வரதை பார்த்துட்டே அதில் பயந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த இரவுல இருந்து அடுத்த தூக்கத்தில் அது வரப்போவது இல்லைன்னு சொல்லுறோம். இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே கனெக்டாக இருக்க எல்லாருக்குமே பரலோக தரிசனங்களும் அடுத்த அசாதாரணமான காரியங்களும் அடுத்த நீர் கொடுக்கிற சொப்பனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கனவுல கடந்து வருவதாக என்று சொல்லுகிறோம். இரவு நல்ல நித்திரையோடு கூட ஆண்டவரே உம்முடைய சொப்பனம், நீர் கொடுக்கிற தரிசனம், நீர் கொடுக்கிற சொப்பனம், நீர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் கனவுல வரப்போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராபா ஷாகா நியாகா லரமா
மிகப்பெரிய விடுதலை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. சுகத்தை கொடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதுவே இந்த கை விரல்கள், வலது கை விரல்கள், அதுவே அது அது கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு நம்னஸ் ஒரு மாதிரி அடிக்கடி வலது கை விரல் வந்து அஹ், மறுத்து போற மாதிரி ஒரு உணர்வு உண்டாக்குற எல்லா வீக்னஸ் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ விலகுகிறது. இப்பொழுதே அது விலகி போகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராபா ஷாகா நியாண்டா லராமா கால் மரன் துரோ கல் மரந்தரா பின் தலையில உண்டாகிற வலிகள் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கும் போது அப்படியே தள்ளிட்டு பின் தலையில உண்டாகிற அந்த வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவே ஏற்கனவே நீங்க பாஸ்ட் அதுவே ஆரம்பத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி பாஸ்ட் மூலமா இப்போ திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்றீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுவே யாருக்கெல்லாம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே, அது ஒருத்தராக இருந்தாலும் சரி பல பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பூரணமா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நீங்க விடுதலையை கொடுத்துறீங்க. வெசல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறத நான் பார்க்குறேன் தரிசனத்துல. அடைப்புகள் இருந்தால் அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா வெசல்ஸ் நீங்க ஓப்பன் பண்றதை காட்டுறீங்க. நல்ல ஹார்ட் பம்ப் ஆகுறத நான் தரிசனத்துல பார்க்குறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஹார்ட்ல அதுவே பூரண சுகத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராபா ஷாகா லாபா ராபா கத்தா ராபா. நன்றி அப்பா. ரியா தேங்க்யூ லார்ட். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால வேலை இல்லைன்னு யார் யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் வேலை உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல பிசினஸ்ல ஒரு தேக்கம், ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிசினஸ்ல ஒரு அளவில்லாத செழிப்பு உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிங்க. எனக்கு புதிய வேலை வேணும்னு சொல்றவங்களுக்கு, வேலையில உயர்வு வேணும்னு சொல்றவங்களுக்கு, அந்த ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ப்ரமோஷன்ஸ் நாங்க சொல்றோம். அந்த சம்பள உயர்வுகளை நாங்க சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே அப்பா, என்ன எதிர்பார்க்கிறாங்களோ எல்லா காரியங்கள்லயும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சிலர் தயாரா இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால பிசினஸ்ல ஒரு செழிப்பு உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். சிலர் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க உங்க குடும்பத்துல, சிலர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பிசினஸ் சரியா கவனிக்கிறது இல்ல. அது சரியா கவனிக்காததுனால அது அப்படியே தேக்கமா இருக்குது. அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இயேசுவின் நாமத்தினாலே பிசினஸ் ஆரம்பித்துட்டு அந்த பிசினஸ் நடத்தாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறவங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அந்தகாரத்தின் கிரியைகள் விலகட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு பூரண விடுதலையை நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க பிசினஸ் செழிக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல வேலைக்கு போகிறதுக்கு ஆண்டவரே அப்பா, இந்த வேலைக்கு போக மாட்டேன் அந்த வேலைக்கு போக மாட்டேன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வேலைக்கு போகத்தக்க விதத்துல அந்த எண்ணம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா, வேலை செய்யலைன்னா நாங்க சாப்பிடவும் கூடாதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே வேலைக்கு போகாம இருக்கிறவங்க வேலைக்கு போகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதே போல ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய பிசினஸும் வேலையிலையும் ஒரு உயர்வும் செழிப்பும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பொருளாதார செழிப்பை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே சந்தோஷத்தை கட்டவிழ்க்கிறோம், சமாதானத்தை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். சாட்சியின் நேரம். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்க குடும்ப சாட்சி உறவுகளுக்காக சொல்லலாம். ஜெபம் உங்களுடைய பண்ணுங்க. கேமரா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, அந்த குடும்ப உறவுகள் ஜெபிக்க ஓகே, சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் ஜெபம் பண்ணுங்க. நாமத்தினாலே ஆண்டவரே, அந்த ஹஸ்பண்ட் எல்லாரும் ஒரு ஒய்ஃபுக்குள்ள மனப்பட்டு இருக்க நம்ம ஒரு ஜெபிக்கலாம். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த உறவுகளுக்குள்ள கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஆமென். போராட்டங்கள், அந்த ஒரு பிரிவினை Thank you, Lord. மாதிரியான சூழ்நிலைகள், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிக்கல்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுக்குள்ள Amen. இயேசுவின் நாமத்தினால சிலுவையை நாங்க வைக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எதிரிடையா இருக்கிற இருதரத்தாரையும் அடைய ஒப்புரவாக்குகிற அந்த சிலுவையின் ரத்தத்தை Amen. இயேசுவின் நாமத்தினால நாங்க நடுவுல வைக்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு Thank you, அந்த Lord. அந்யோன்யத்தை ஐக்கியத்தை நாங்க கட்ட வைக்கிறோம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்படி பிரிக்க முயற்சிக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளும், குடும்பத்துக்குள்ள செயல்படுகிற எல்லா விதமான அந்த பிரிவினையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அதுக்கு யாரையெல்லாம் பிசாசு இயக்குறானோ அந்த மனிதருக்குள்ள விடுதலை உண்டாவதாக. அப்பா, மூணாவது மனுஷனா அதுவே யாரெல்லாம் இருந்து இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தாலே மாற்றம் உண்டாவதாக. அது எல்லாம் அவங்களோட திட்டங்கள் எல்லாம்
சுகமாக்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் அதிகமாய் அன்பும் அந்யுன்யமும் ஐக்கியமும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் எதற்காக இணைத்தீரோ அதை அவர் உபமாரி நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி. எல்லா தடைகளும் நாங்கள் உடைக்கிறோம். கசப்பு வெறுப்புகள் இயேசுவின் நாமத்தால வெளியேறட்டும். கிறிஸ்துவின் அன்பு அதுவே 2 பேர் இருதயத்துக்குள்ள இருந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அதுவே அந்த கிறிஸ்துவின் அன்பு பாய்ந்து வழிந்தோடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்குள்ள செயல்படுகிறதான குடும்ப உறுப்பினருக்குள்ள செயல்படுகிறதான அந்த எல்லா விதமான விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்க கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா வேசித்தன ஆவிகள், விபச்சார ஆவிகள் விலகுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாலிப பிள்ளைகளுக்குள்ள செயல்படுகிற எல்லா போனோகிராபிக் ஸ்பிரிட்டை நாங்க கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துல பிரச்சனையவும் பிரிவினையவும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நாங்க கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குடியின் ஆவி விலகுவதால், குடும்பங்களை விட்டு குடியின் ஆவி விலகுவதால் இயேசுவின் நாமத்தினாலே குடியின் ஆவி விலகட்டும். அந்த குடிக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென்.